வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா வேர்ட்பிரஸ் நம்மளுடைய லோக்கல் சிஸ்டத்தில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்ட்பிரஸை டவுன்லோட் பண்ணிக்குவோம். வேர்ட்பிரஸோட வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் வேர்ட்பிரஸ் 6.1. ஓகே, ஸோ அடுத்தது இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ நான் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த போல்டரை நான் இப்போ என்னுடைய HTTalks இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் HTTalksல நான் இந்த phptraining.test அப்படிங்கிற இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆன முடிஞ்ச பிறகு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த சாம்பிள் கான்ஃபிக் இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு இதை ரீமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இதை ரீநேம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட் போயிட்டு நம்ம PHP டேட்டாபேஸை ஃபஸ்ட் கிரியேட் பண்ணிடணும். ஒரு டேட்டாபேஸ் ஒன்றுக்கு இதுக்காக கிரியேட் பண்ணிப்போம். அதுக்காக லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin போயிட்டு PHP myadmin அப்பாச்சி ஓடதான் நினைக்கிறேன். அப்பாச்சி ஓடதாங்கிற ஓடிட்டு இருக்கு. ஓகே, MySQL வரல. ஸோ MySQL ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ MySQL கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு PHP myadmin வந்துருச்சு. நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டாபேஸ் நேம் ஃபர்ஸ்ட் WP அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டாபேஸை நம்ம வேர்ட்பிரஸில் எப்படி இது மட்டும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ PHP ஸோ இப்போ கனெக்ஷன் டேட்டாபேஸை நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டைரெக்டாக போயிட்டு WP கான்ஃபிகில் டேட்டாபேஸோட நேம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் WP என்னோட டிஃபால்ட் யூசர் ரூட்டு. ஸோ பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. ஓகே, கொடுத்துட்டு நான் ரீஃப்ரெஷ் அடிக்கிறேன். ஸோ இப்போ என்ன லாங்குவேஜில் நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இந்த சைட்டுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க அப்படிங்கிறத கேட்கும். ஸோ டைட்டில் ஆஃப் தி வெப்சைட். அதாவது எந்த வெப்சைட் நேமோ அந்த வெப்சைட்டோட இதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ அட்மின். ஸோ பாஸ்வேர்டு நான் சிம்பிளான ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறேன். அட்மின். ஓகே, கன்ஃபார்ம் டு யூஸ் தி வீக் பாஸ்வேர்ட். இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ். இந்த இடத்துட்டு உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் பிஃபோர் கண்ட்ரிங் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், நம்ம கொடுத்துக்கலாம். நான் சும்மா டம்மியாகவே admin@com கொடுத்துருக்கேன். ஸோ சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஃபைலை காட்டலாம் அப்படிங்கிறது விசிபிலிட்டி டிஸ்கரேஜ் த சர்ச் இன்ஜின்ஸ். ஸோ அப்படியே இருக்கட்டும், கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்றேன்.
ஸோ இப்போ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் என்னோட யூசர் நேம் admin கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ இந்த மெத்தடில் நம்ம வேர்ட்பிரஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சைட் விசிட் பார்க்கணும்னா சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி டிஃபால்ட் வேர்ட்பிரஸ். ஸோ இதுக்கு பிறகு வரக்கூடிய கிளாஸஸ் நம்ம வேர்ட்பிரஸ்ஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.